ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வெயிலுக்கு இதமாக ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் மில்கை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். சாதாரண பாலை விட ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் சேர்க்கறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஏன் சேர்க்கிறோன்னா ஐஸ்கிரீம் நல்ல திக்னஸ் கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் இல்லாதவங்க மைதா, கோதுமை, பச்சரிசி மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்ச மாவு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அடி பிடிக்காமல் இருக்க ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் பவுட்ரு, இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணலாம். ஐஸ்கிரீம் பார்லரில் கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும். பால் நல்லா திக்காயிருச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். 1/2 லிட்டர் மில்க்குக்கு இந்த அளவு சுகர் சேர்த்துட்டா போதும். பாருங்கள், பால் நல்லா கெட்டியாயிட்டே வருது. பால் கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். இந்த எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் இருக்கும் இல்லையா, அதை தோலை மட்டும் எடுத்துட்டு அந்த விதைகளை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து கலர்றப்பவே நல்ல வாசனையாக இருந்தது. ஐஸ்கிரீமோட ஸ்மெல் அப்படியே வந்தது. பால் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 செகண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் சாஃப்ட் ஆகும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்திருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் ஆனதும் அதை எடுத்து திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கண்டெய்னரில் சேர்த்து திரும்ப ஃப்ரிட்ஜில் ஒரு 10 ஹவர்ஸ் போல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், ஜெல்லுன்னு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்லரில் கிடைக்கிற டேஸ்ட்டு அப்படியே இருந்தது. இதுக்கு மேலே இந்த பாதாம் இருக்கும் இல்லையா, அதை நல்லா கிரேட் பண்ணி சேர்த்து தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பார்லரில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.